இன்றைய தினம் நாம் படிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத புஸ்தகம் நமது வேத புஸ்தகத்தில் உள்ள 1 நாளாகமம் 2 நாளாகமம். உண்மையிலே நாளாகமம் என்கிற சொல் இன்றைக்கு நம்மகிட்ட பழக்கத்திலேயே இல்லை. அதனால நிறைய பேருக்கு இந்த தலைப்பே புரியாத ஒரு காரியமாக தான் இருக்கலாம். ஆனால் பைபிளில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாளாகமம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தெரியுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதற்கு நாள் ஆகமம் தின குறிப்பு என்ற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தை இதை மினிட்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம் நடந்தாலும் முடித்த உடனே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எழுதக்கூடிய குறிப்பு அந்த மினிட்ஸ் புக் என்ற அர்த்தத்தில் தான் இது மேலே வருது. இந்த புஸ்தகத்துக்கு எபிரேயத்தில் வைத்த பெயர் திபெரே ஹயாமிம் அப்படின்னா தி வேர்ட்ஸ் ஆஃப் த டேஸ் அல்லது தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் த டே. இந்த நாளின் நிகழ்ச்சிகள், அந்த நாளில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பிலே தான் இதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. ஆனால் இதை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது இது 2 புஸ்தகமாக பிரித்தாங்க. இது முதல்ல ஒரே புஸ்தகமாக தான் இருந்தது எபிரேயத்தில். கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது 2 புஸ்தகமாக பிரித்தாங்க. ஏனென்றால் எபிரேயத்தில் எழுதுகிற போது இந்த வவ்வல்ஸ் இல்லாமல் தான் எழுதுவாங்க. பட் கிரேக்கத்தில் அந்த வவ்வல்ஸ் சேர்த்து எழுதுகிற போது ஒரு பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணால் 2 பக்கம் இல்லை 2.5 பக்கம் வந்துடும். அந்த சைஸ் பெருசாகிறதுனால 2ஆக பிரித்தாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் செகண்டுன்னு பிரித்தாங்க. ஆனால் பிரித்து எழுதின போது கிரேக்கத்தில் அவங்க வைத்த பெயர் திங்ஸ் தட் ஒமிட்டட், அதாவது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் 2 சாமுவேலில் விடுபட்டு போனவை என்று பேர் வச்சாங்க. அவங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2ஆக பிரித்தாங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல். அதே போல் ராஜாக்கள் புஸ்தகத்தையும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்னு பிரித்தாங்க. பிரித்த போது அவங்க வைத்த பேர் ஃபர்ஸ்ட் கிங்டம், செகண்ட் கிங்டம், தேர்டு கிங்டம், ஃபோர்த்து கிங்டம் அப்படின்னு தான். 1வது ராஜ்யம், 2வது ராஜ்யம், 3வது ராஜ்யம், 4வது ராஜ்யம் தான் வச்சாங்க. அது தொடர்ந்து இந்த புஸ்தகத்துக்கு அதில் விடுபட்டு போனவை திங்ஸ் ஒமிட்டட் அப்படிங்கிற பேர் தான் இதுக்கு வச்சாங்க. ஆனால் இதை லத்தீனில் கிறிஸ்துவுக்கு பின் 405வது வருடத்தில் ரோமன் கத்தோலிக்கன் வேகமாக வளர்ந்து இத்தாலியில் வந்தபோது இதை லத்தீனில் அதை மொழிபெயர்த்த போது அதுக்கு அவங்க வச்ச பேர் த கிரானிக்கல்ஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் சேக்ரெட் ஹிஸ்டரி, முழுமையான பரிசுத்த வரலாற்றினுடைய குறிப்புகள் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதில் இருந்ததை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போது சிம்பிளாக கிரானிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. தமிழில் அதே அர்த்தத்தை நாளாகமம்னு வச்சுட்டாங்க. இதுதான் அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு வந்த வரலாறு. நம்ம முதல்ல இதை படிக்கிற போது சாமுவேல் புஸ்தகம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் படித்ததே திரும்ப படிக்கிறது போல தோன்றும். அதில் படித்ததை தான் இதில் படிக்கிறோங்கிறது போல இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. 2க்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு. அது மாத்திரமல்ல, எபிரேய வேதாகமத்தில் சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் முந்திய தீர்க்கதரிசிகள் ஃபார்மர் ப்ராஃபட்ஸ் அப்படிங்கிற வரிசையில் அது வருது. ஆனால் அந்த நாளாகமம் இந்த புஸ்தகம் அவங்க வேதாகமத்தில் கடைசி புஸ்தகமாக எழுதப்பட்டவைகள் என்கிற குறிப்பில் தான் வருது. அதாவது நமக்கு இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கடைசி புஸ்தகம் மல்கியா, ஆனால் அவங்களுக்கு கடைசி புஸ்தகம் நாளாகமம் தான். எபிரேய வேதாகமத்தில் கடைசி புஸ்தகம் 2 நாளாகமம் தான். அது கடைசி எழுதப்பட்டவை அப்படிங்கிற தலைப்பில் தான் அது வருது. அது இது ஒரு தீர்க்க தரிசன குறிப்பாக அவங்க எடுக்கலை. நமக்கோ இன்றைக்கு நம்ம வேத புஸ்தகத்தில் சரித்திர வரிசையில் அந்த ஹிஸ்டரி வரிசையாக நடந்த வரிசை வருது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களோடு சேர்த்து 1 நாளாகமும் 2 நாளாகமும் சேர்த்து நமக்கு சரித்திர புஸ்தகத்தில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஒரு 99% அநேக கிறிஸ்தவர்களுக்கு முழு வேதத்தை படிக்கிற போது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அவங்க ஒமிட் பண்ணுற புஸ்தகத்தில் முக்கியமான புஸ்தகமாக இதுவும் வரும். ஒரு ஒமிட்டட் புஸ்தகம் தான். காரணம் இதில் 9 அத்தியாயத்தை வாசிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். 1 நாளாகமத்தில் 1லேருந்து 9 அத்தியாயம் வாசிக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வேற ஒன்றும் கிடையாது. இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவன் இவனுக்கு தகப்பன், இவன் இவனுக்கு தகப்பன். இந்த வம்சாவளி தான் 9 அத்தியாயம் வரும். அதை படித்த உடனே அதை ஆரம்பித்த உடனே மூடிடுவாங்க. அநேகமாக கிறிஸ்தவர்களுக்கு இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமத்தில் உள்ள ஒரு 3 வசனங்கள் மட்டும்தான் தெரியும்.
அநேகருக்கு இந்த ஒரு 3 வசனங்கள் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த புஸ்தகத்தில் உள்ள வேற எந்த காரியங்களுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த வசனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா 1 நாளாகமத்தில் 4வது அத்தியாயத்தில் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த ஒரு வசனம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இதை விட்டா 2 நாளாகமத்தில் வருகிற 7வது அத்தியாயத்தில் வருகிற 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இது ஒரு 2வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். 3வதாக அநேருக்கு தெரிந்த ஒரு வசனம் 2 நாளாகமத்தில் 20வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 15வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த ஒரு 3 வார்த்தைகளை விட்டுட்டா இந்த புஸ்தகத்தில் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியாதுதான். ஆனால் இந்த 2 புஸ்தகங்களும் ஒரிஜினலாக ஒரே புஸ்தகமாக தான் இருந்தது. நமக்கு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையுமே 2 பிரிவாக பிரிக்கலாம். 1 நாளாகமத்தை 2 பிரிவாகவும் 2 நாளாகமத்தை 2 பிரிவாகவும் மொத்தம் 4 பிரிவாக இந்த புஸ்தகத்தை நம்ம பிரிக்கலாம். இதில் 1 நாளாகமத்தில் 1லேருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் முதல் பகுதி வம்சாவளி அப்படின்னு இதுக்கு தலைப்பு வச்சுக்கலாம். 2வது குறிப்பு 1 நாளாகமம் 10ல் இருந்து 29 அதனுடைய கடைசி அத்தியாயம் வரைக்கும் தாவீது அரியாசனத்தில் ஏறுவது, ராஜாங்கம் அமைப்பது, தேவாலயத்தை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவது, தேவாலயம் கட்ட முயற்சி செய்வது, அவன் மரணம், அது வரைக்கும் அந்த 1 நாளாகமம் கடைசி வரைக்கும் வந்துடும். 2 நாளாகமத்திலையும் இதே போல 1வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் சாலமோன் அரியாசனத்தில் ஏறி அமர்ந்த ராஜாவாகுவதும் அவன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்ததும் அது வரைக்கும் 2 நாளாகமத்தில் 1லேருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் படிக்கலாம். அப்புறம் 2 நாளாகமத்தில் 10வது அத்தியாயத்திலிருந்து 36வது அத்தியாயம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் 2ஆக இஸ்ரவேல் யூதா என்று 2 தேசமாக பிளவுபட்டது. அதற்கப்புறம் கடைசியாக அந்த ராஜாக்கள் காலம் எருசலேம் தேவாலயம் இடிபட்டு போகும் வரைக்கும் உள்ளதை இந்த 4வது பிரிவில் 2 நாளாகமும் 10வது அத்தியாயத்திலிருந்து 36வது அத்தியாயம் வரைக்கும் வரும். இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனாங்க, எதற்காக எழுதுனாங்க அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சு கொள்வது நமக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இதை யார் எழுதியது அப்படின்னு பார்த்தா இதை எஸ்ரா தான் தொகுத்து எழுதினார் என்று எபிரேய வரலாற்று ஆசிரியர்களை எபிரேய பாரம்பரியமும் சொல்லுது. எஸ்ரா தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்னு. அவர் சொந்தமாக எழுதவில்லை. அநேக யூத அரசாங்க குறிப்புகளிலிருந்து, கவர்மெண்ட் மினிட்ஸ் புக்கில் இருந்தும், தேவாலய குறிப்புகள் இருந்தும், ஆசாரியர்களிடத்தில் இருந்த அந்த குறிப்புகளில் இருந்தும் தகவல்களை எடுத்து அதை தொகுத்து இதை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. தவிர சிறையிருப்பில் இருந்து எஸ்ராவுக்கு பின்னாடி வந்தாரு நெகேமியா. ஆனா அவர் வந்தபோது பாபிலோன் அரசாங்கத்தினாலே யூதா தேசத்தின் மேலே பாபிலோன் கவர்னராக நியமிக்கப்பட்டு வந்தார். ஒரு கவர்மெண்ட் அபிஷியலாக நியமிக்கப்பட்டு வந்தார். எனவே அவர் வருகிற போதே எஸ்ராவுக்கு எபிரேய புஸ்தகங்களில் ஒரு பெரிய நூலகத்தையே கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார் என்று யூத வரலாற்றில் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. வேதத்தில் இல்லை, யூத வரலாற்றிலே ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஏன்னா சிறையிருப்பு போன போது எல்லா புஸ்தகங்களும் எங்கே போச்சு அது போச்சுன்னு தெரியல. அநேகம் ஒழித்து வைக்கப்பட்டது, அநேகம் மறைத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதில் சிறையிருப்பில் போனவங்களில் கொண்டுட்டு போனதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நெகேமியா வந்தார், அதை எஸ்ராவுக்கு கொடுத்தார் என்று யூத வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்லுது. மேலும் இந்த 2 நாளாகமத்தினுடைய கடைசி அத்தியாயம் 36 கடைசி 2 வசனம், 22வது வசனம் 23வது வசனமும் இதுக்கு அடுத்த புஸ்தகமாகிய எஸ்ராவிலுடைய 1வது அத்தியாயத்தில் 1, 2, 3 வசனமும் ஒன்று தான். அங்கே முடிக்கிறத இங்கே ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் தான் இதை ஒரு பார்ட்டாக, இது என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பார்ட்டாகவும், 2வது இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத 2வது எஸ்ரா என்கிற புஸ்தகத்தில் அவர் பேராலே அவர் எழுதினதாகவும் அவர் எழுதியிருக்கார். இது கிட்டத்தட்ட நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு,
முடித்துவிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபையினுடைய காரியங்கள் அதை முடிந்தோடனே இது ஆரம்பிக்கிறது. அடுத்தடுத்த புஸ்தகமாக அவர் 2ஆக எழுதினா. அதே போலத்தான் இந்த நாளாகமம் புஸ்தகமும் எஸ்ரா புஸ்தகமும் ஒன்னோட ஒன்று கண்டினியூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை யாருக்கு எழுதினார்? விசேஷமாக சிறையிருப்புக்குள் சென்ற அந்த யூத ஜனங்களினுடைய 2ஆம் தலைமுறைக்கு, இளம் தலைமுறைக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் அங்கதான் போய் பிறந்தவங்க, அவங்களுக்கு நம்மளுடைய பழைய சரித்திரம் தெரிவதற்காக. ஏன்னா அவங்க திரும்பி இவரோட எழுந்து எருசலேம் வரணும், தேவாலயத்தை கட்ட வரணும். அதற்காக அவர்களுக்கு விளக்கமாக எழுதப்பட்டது 12 கோத்திரத்தில் சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரத்தில் விசேஷமாக யூத கோத்திரத்தினருக்காக 12 கோத்திரத்துக்குங்கிறாரு. ஆனா விசேஷமா அவர் எழுதினது யூதா கோத்திரத்துக்காக எழுதினார். அவர் இதை எதற்காக எழுதினார்? எழுதினதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இப்ப இருக்கிற அந்த செகண்ட் ஜெனரேஷன் 70 வருஷம் ஆயிடுச்சு பாபிலோனுக்கு சிறையிருப்புக்குள்ள போய் போனவங்க அநேகரும் மரித்து போயிருப்பாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்லாம் அங்க பிறந்து வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எருசலேமையோ தேவாலயத்தையோ பார்த்தது கிடையாது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாபிலோனிலையும் அந்த பிரதேசங்களையும் ஒரு அடிமையாக அரசாங்கத்தின் மூலமாக இருந்து அங்கே தொழில்கள் செய்து செட்டில் ஆகி ஏதோ வேலையில் வெட்டி செஞ்சு அப்படியே செட்டில் ஆனவங்க. அவங்களுக்கு அவர்களுடைய மூலம் என்ன, அவருடைய ஆரிஜின், அவர்கள் ஆரம்பம் எங்க இருக்குது அப்படிங்கிறத விலைக்கு சொல்லவும், அவர்கள் சாதாரணமான ஒரு அடிமை ஜனங்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும், இப்போது தேவன் அவர்களுடைய கொடுத்த ஒரு பொறுப்பு எருசலேம் சென்று தேவாலயத்தை கட்டுவது என்பதை உணர்த்தி அவர்களை பலப்படுத்துவதற்காக, அவர்கள் உற்சாகமூட்டி எழுப்புவதற்காக, இந்த காரணத்திற்காக இதை அவர் எழுதி கொடுத்தார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டது. அதை எழுதினவர் எரேமியா தீர்க்கதரிசன் தான் சொல்றாங்க. அவர் தான் அந்த கடைசி காலத்துல இருந்தவர். சிறையிருப்புக்கு போக முன்னாடி தேவனுடைய எச்சரிப்பை கொடுத்து சிறையிருப்பின் காலத்திலையும் இருந்தவர் அவர்தான் அந்த புஸ்தகங்களை எழுதினவர், தொகுத்து எழுதினவர் என்று சொல்றாங்க. ஸோ அந்த புஸ்தகங்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தீர்க்கதரிசியின் பார்வையில் அவர் கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டது. ஆனால் இந்த நாளாகம புஸ்தகம் ஒரு ஆசாரியனாகிய எஸ்ராவின் மூலமாக ஆசாரியனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டது. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். சாமுவேல் புஸ்தகங்களும் ராஜாக்கள் புஸ்தகமும் இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தினுடைய அரசியல் வரலாற்றை, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை விளக்கி எழுதுது. ஆனா நாளாகமும் முக்கியமாக யூதா கோத்திரத்தினுடைய ஆவிக்குரிய வரலாற்றை, அவங்க ரிலீஜியஸ் ஹிஸ்டரியை எழுதுது. இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் படித்தீங்கன்னா தேசம் பிளவுபட்டது இருக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ராஜாக்கள் அந்த 10 கோத்திரத்தை குறித்து எந்த குறிப்புமே இதுல கிடையாது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வர்றது இஸ்ரேல் அவன் ராஜா வரனா யூதாவில் 2 பேரும் சேர்த்து வரும். ஆனா இதுல அந்த 12 கோத்திரங்களை பற்றி எந்த குறிப்புமே கிடையாது. யூதா கோத்திரத்துல இருந்த ராஜாக்களை குறித்து மட்டும்தான் இதுல எழுதுவார். காரணம், முதல் ராஜா எரபயாமே அங்க போன உடனே தேவ ஆராதனையை ஒழித்து விட்டு விக்கிரக ஆராதனையை உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த முழு தேசமும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே தான் போனது. ஸோ அப்போ ஒரு ஆசாரியனுடைய கண்ணோட்டத்தில் அவங்கெல்லாம் தேர் ரிஜெக்டட் பீப்புள், அவ்வளோதான். அவங்கள குறித்து அவருக்கு அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஆனால் யூத ராஜ்யத்தில் தான் இன்னும் யெகோவா தேவனுடைய ஆராதனை இருந்தது, தேவாலயம் அங்கே இருந்தது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ வம்சம், தாவீதின் வம்சம் அங்கே தான் இருந்தது. அதனால அவருக்கு அதுதான் முக்கியம். ஆனால் அதை குறித்து மட்டும்தான் இதில் எழுதிட்டு வர்றாரு. ராஜாக்கள் புஸ்தகமும் சாமுவேல் புஸ்தகமும் ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தினால, நீங்க அடிமையாக ஒரு தேசத்துக்கு போறீங்க, காரணம் என்ன, நீங்க செஞ்ச தப்பு என்ன, உங்களோட தப்பு அதனுடைய விளைவு என்ன, அதனாலதான் அங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை கண்டித்து உணர்த்துவதற்காக அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்களை விலைக்கு குறிக்கப்பட்டது.
ஆனா அந்த நாளாகம புஸ்தகம் ஒரு ஆசாரிய கண்ணோட்டத்துல தேவ பக்தியும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அதன் விளைவாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் அதை விலக்கி அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட கூறுது. யூத ராஜாக்களுடைய மைனஸ் பாயிண்ட்களை குறித்து அது ஒமிட் பண்ணிடுது. அதை குறித்து சொல்லவே இல்லை. அவங்க சைடில் இருந்த பிளஸ் பாயிண்ட மாத்திரம் எடுத்து எழுது. முக்கியமா பாத்தீங்கன்னா தாவீதின் வாழ்க்கையில முக்கியமான சம்பவம் பத்சேபாலோட பண்ணின ஒரு தவறு. ஆனா அதை குறித்து இந்த 4ஆம் புஸ்தகத்துல ஒரு குறிப்பும் கிடையாது. அதை குறித்து ஒரு குறிப்பும் கிடையாது. ஆனா அந்த தேவாலயம் கட்டுவதற்காக அவன் எவ்வளவு சேர்த்து வச்சான், எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு இது பண்ணனாங்கிறதெல்லாம் அதை குறித்து அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இல்லாத அநேக குறிப்புகள் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் என்னென்ன செய்தான், ஏதாவது பண்ணாங்க ரொம்ப விளக்கமாக இதுல அதிகமாக எழுதுறாங்க. சாமுவேல் ராஜாக்கள் புஸ்தகம் தீர்க்கதரிசிகளுக்கு அதிக பக்கத்தை ஒதுக்கியது. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு, எலியா தீர்க்கதரிசிக்கு, எலிசா தீர்க்கதரிசிக்கு. ஆனா இந்த 4ஆம் புஸ்தகமும் அதே காலகட்டத்தை சொன்னாலும் கூட அந்த தீர்க்கதரிசிகளை பத்தி இதுல எந்தவித குறிப்புமே கிடையாது. ஆனா இந்த தேவாலயம் கட்ட காரணமா இருந்த தாவீது, அதை கட்டின சாலமோன், இவங்க 2 பேருக்கும் தான் அதிக பக்கம் கொடுக்குது. அதற்கப்புறம் யூத ராஜாக்களிலே இந்த ஆராதனையை திருப்பி ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்த, ஒரு உயிர் மீழ்ச்சியை கொடுத்த ஒரு 5 ராஜாக்கள், யூத ராஜாக்கள் ஒரு 5 ராஜாக்களை குறித்து மட்டும்தான் அதிகமான பக்கங்கள் கொடுக்கறது. மற்ற ராஜாக்களை குறித்து அவ்வளவாக கொடுக்கல, சுருக்கி சுருக்கி விட்டாச்சு. ஏன்னா ஆசாரியனுடைய கண் பார்வையில ஆலயம் முக்கியம், ஆராதனைக்கு அவங்க பண்ற வேலைகள் முக்கியம். மற்றபடி அதுக்கு ஒத்து வரலைன்னா அவனை பத்தி பக்கத்தை சுருக்கிறாங்க, அதை ஒதுக்கிட்டாங்க. இதுல இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிற போது இதனுடைய 1வது பிரிவை நம்ம படிக்கலாம். அந்த 1வது பிரிவில் நம்ம பார்த்தா 1 நாளாகமத்துல 1 to 9 அத்தியாயங்கள் வம்சாவளி தான் நமக்கு இருக்கும். ஏன் இந்த வம்சாவளியை திருப்பி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, எப்படி எகிப்திலிருந்து சிறையிருப்பில் வந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆரம்பம் எங்க என்ன என்று தெரிவதற்காக மோசே ஆதியாகம புஸ்தகத்துல அவர்களுடைய முற்பிதாக்களுடைய காரியங்கள், அதாவது தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டத்துல இருந்தது ஆதாமிலிருந்து ஆரம்பிச்சு அவன் தப்பு, அப்புறம் நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஆபிரகாம் பிள்ளை ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களை எழுதிட்டு திருப்பி இப்ப என்ன நடக்குதுங்கிறத யாத்திராமத்துல கொண்டு வந்தாரோ, அதே போலவே இந்த 1 நாளாகமத்துல 1 to 9 அத்தியாயங்கள் ஆதாமில இருந்து ஆரம்பித்து அவர்கள் இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய வம்சாவளியை எழுதி கொண்டுட்டு வருது. இதுல 1வது அத்தியாயம் ஆதாமிலிருந்து ஆபிரகாம், ஆபிரகாம்ல இருந்து யாக்கோபு வரைக்கும் வந்த வம்சாவளியை சொல்லுது. 2வது அத்தியாயம் யாக்கோபிலிருந்து தாவீது வரைக்கும் வந்த வம்சாவளியை சொல்லுது. 3வது அத்தியாயம் தாவீதிலிருந்து ஆரம்பிச்சு சிறையிருப்புக்கு செல்லும் வரை, பாபிலோனுக்கு சிறையிருப்புல செல்லுகிற வரைக்கும் இருந்த அந்த தாவீதினுடைய வம்சாவளியை குறிக்குது. 4வது அத்தியாயமும் 5வது அத்தியாயமும் சிலரை, அதாவது யூதா, சிமியோன், ரூபன், காத், மனாசே இவர்களுடைய வம்சாவளியை அது கொடுக்குது. 6வது அத்தியாயம் விசேஷமாக லேவிக்கு மாத்திரம் ஒரு சாப்டர் ஒதுக்குறாங்க, எழுதின ஒரு ஆசாரியர். அதனால லேவி கோத்திரத்துக்கும் அதுல ஆசாரியர், பிரதான ஆசாரியனா இருந்தவர் யாரு, அவருடைய வம்சாவளிகள் என்ன யாரு, அப்புறம் பாடகர்கள் வம்சாவளி என்ன, மற்ற தேவாலய வேலையில் இருக்கிறவங்க வம்சாவளி என்ன, அவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கிறதுக்கு ஒரு சாப்டர் தனியா ஒதுக்குறாரு. அப்புறம் 7வது 8வது அத்தியாயத்துல இசக்கார், பெஞ்சமின், நப்தலி, மனாசே, எப்ராயிம், ஆசர் இவங்க வம்சாவளியை எழுதுறாரு. அடுத்து 9வது அத்தியாயத்துல 34வது வசனம் வரைக்கும், 9 to 34வது வசனம் வரைக்கும் விசேஷமாக இந்த சிறையிருப்புக்கு சென்றதற்கு பின், அசிரியாவில் சிறையிருப்புக்கு போனதுக்கு பிற்பாடு, பாபிலோனுக்கு யூதா கோத்திரம் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு அங்க இருந்து திரும்ப எருசலேமுக்கு வந்த ஜனங்களிலே பென்யமீன் வம்சத்துல இருந்து யார் யார் வந்தா, எப்ராயிம் வம்சத்துல இருந்து யார் யார் வந்தா, மனாசே வம்சத்துல இருந்து யார் யார் வந்தா, ஆசாரியர்கள் யார் யார் வந்தாங்க, அந்த லேவி வம்சத்துல இருந்து யார் யார் வந்தாங்க, அந்த கணக்கை அந்த 9வது அத்தியாயத்துல 9 to 34வது அத்தியாயம் வரைக்கும் கொடுக்குறாரு. எப்போ தேசம் 2ஆக பிரிந்ததோ அப்பொழுது அந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள
யெகோவா தேவனுடைய வழிபாடு நிறுத்தப்பட்டு விட்டது. சிலை வழிபாடு வைத்து விக்கிரக வணக்கங்களை எரபயாம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே அந்த பகுதிகளில் அடைக்கலப்பட்டானங்களில் இருந்த லேவியர்கள், அந்த பகுதியில் அங்கங்க அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருந்த இடம், அவங்க இடத்த அவங்க ஊரையெல்லாம் விட்டுட்டு எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ஆராதனையும் கிடையாது, வேலையும் கிடையாது. அதனால அதை விட்டுவிட்டு யூதா தேசத்துக்குள்ள, ஏன்னா எருசலேம்ல தான் தேவாலயம் இருக்குது, அதனால இங்கே வந்துட்டாங்க. ஸோ லேவி கோத்திரம் அப்பவே யூதாவோடு சேர்ந்து போச்சு. அதனால பாபிலோன்ல சிறையிருப்புல போனால எந்தெந்த ஆசாரியர்கள் வந்தாங்க, எந்தெந்த லேவியர்கள் வந்தாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்புறம் 9வது அத்தியாயத்துல கடைசியா 39, 44 வரைக்கும் முதல் ராஜாவான சவுலனுடைய வம்சாவளியை கொடுக்குறாரு. அதனுடைய 2வது பிரிவு 10வது அத்தியாயத்திலிருந்து 29, அதாவது 1 கடைசி புஸ்தகம் வரைக்கும் தாவீது அரியணையில் ஏறி எப்படி ஆட்சி அமைத்தார், அப்புறம் முக்கியமானது உடன்படிக்கை பெட்டியை எப்படி எடுத்துட்டு வந்தாரு. முதல் தடவை எடுத்துட்டு வந்தாரு, ஃபெயிலியர் ஆச்சு, விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் திரும்பி ஆலோசனை பண்ணி சரியான முறையில் திரும்ப எடுத்து கொண்டு வந்தார். அதை எடுத்து கொண்டு வந்து அதை எப்படி விமர்சனையாக கொண்டு வந்து வைத்தார் என்கிற விவரங்கள் அதிகமாகவும், அப்புறம் அவருக்கு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று விருப்பம் இருந்த நாத்தான்கிட்ட சொன்னது, நாத்தான் விருப்பத்தின்படி செய்யினார். அப்புறம் நாத்தான் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை என்ன, நீ கட்ட மாட்டாய், உன் மகன் தான் கட்டுவான்னு சொன்னது. அப்புறம் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்ன, அதை குறித்து திரும்பவும் இதுலேயும் அந்த விளக்கங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தாவீதினுடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்த வெற்றிகள் 21வது அத்தியாயத்திலேருந்து 27வது அத்தியாயம் வரைக்கும், 1 நாளாகமும் 21, 27 வரைக்கும் இந்த தேவாலயம் கட்டுவதற்கு தாவீது செய்த முன்னேற்பாடுகள் என்ன. நான் கட்ட மாட்டேன், அவன் தான் கட்டுவான்ட்டாங்க. ஆனால் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாம் அவர் செய்து வைத்தார். அது என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்து வைத்தான் அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். அதில் தான் படித்து பார்த்தா தான் அவர் சொல்வார், இந்த தேவாலயம் கட்டுவதற்குரிய மாதிரி எனக்கு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. எப்படி மோசையை பார்த்து ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு பரலோகத்தில் நீர் பார்த்த மாதிரியின்படி கட்டு என்று தேவன் சொன்னாரோ, அதே போல இவருக்கும் இந்த தேவாலயம் கட்டுவதற்குரிய பிளான், வரைபடம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் எப்படி இருக்க வேண்டும், தூவப்படம் எப்படி இருக்கணும், அந்த சமூகத்தை அப்பம் வைக்கக்கூடியது எப்படி இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், வெளிப்பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும், இந்த எல்லா மாடல்களும் பிளானும் என்னென்ன பொருள்கள் அங்கங்கே இருக்க வேண்டும், பலிபீடம் எங்க இருக்கணும், அது எப்படி இருக்கணும் என்கிற அந்த அனைத்து காரியங்களும் தேவனால் அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அவர் அதை தெளிவாக சொல்கிறார், தேவ கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, நான் இதை சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த மாடல் எல்லாம் கையில் வச்சிருக்கிறேன், பிளான் எல்லாம் கையில் வச்சிருக்கேங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் யுத்தத்தில் சென்று ஜெயித்த போது கிடைத்த அனைத்து பொன் வெள்ளிக்கலை எல்லாவற்றையும் தேவ ஆலயம் கட்டுவதற்கென்று பிரதிஷ்டை பண்ணி ஒதுக்கி வைத்திருந்தார். அதுபோக அவருடைய சொந்த பொருள்களையும் அவர் அதுக்காக ஒதுக்கி கொடுத்தார். அது எதையெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் கடைசி ஜனங்களை குறித்து சொல்றாரு, தேவாலயம் கட்ட போறோம், இது சின்ன வேலையில பெரிய வேலை, அதனால உங்களிலையும் இஷ்டமானவங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் தான் கட்டினேன்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து கட்டணும்னு வரட்டும், உங்களிலும் இஷ்டமானவர்கள் கொடுங்கள் என்று பிரபுக்களை கட்ட அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் அந்த தேவாலயம் கட்ட செய்த முன்னேற்பாடுகளை 21வது அத்தியாயத்திலிருந்து 27வது அத்தியாயம் வரைக்கும். ஏன்னா ஒரு ஆசாரியனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான காரியங்கள், அதெல்லாம் எழுதுறாரு. அப்புறம் 28, 29, 2 அத்தியாயங்கள் தாவீதினுடைய கடைசி நாட்கள். இதோட 1 நாளாகமும் முடியுது. 2 நாளாகமத்தில் 1லிருந்து 9 அத்தியாயம், பழையபடி அந்த முதல் பிரிவை போலவே 9 அத்தியாயங்கள். இது 3வது பிரிவுன்னு வச்சுக்கலாம். இது 2 நாளாகமும் 1வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் சாலமோன் எப்படி அரியாசனையில் ஏறி அமர்ந்தார், ராஜாவாகி ஸ்திரப்பட்டார், அப்புறம் தேவாலயத்தை கட்டினார், எப்படி கட்டினார், தேவாலயத்தின் முதல் ஆராதனை எப்படி நடந்தது, அந்த ஆராதனை போது சாலமோன் ஏறெடுத்த ஜெபம் என்ன, அந்த முதல் ஆராதனையின் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் உள்ள பலிகளை எல்லாம் தகனித்தது, தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பியது, அந்த விளக்கங்களை எல்லாம் இதுல நிறைய எழுதுறாரு. அந்த காரியங்களை எல்லாம் 1வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் எழுதி, அப்புறம் சாலமோனுடைய மகிமையும்
அவன் ராஜாங்கத்தில் எவ்வளவு கனமுள்ளவனாக மகிமை உள்ளவனாக இருந்தான் அப்படிங்கிறத அவன் மரணம் வரைக்கும் இந்த 9 அத்தியாயங்களில் முடிச்சிடுறாரு. இது 3வது பிரிவு. 4வது பிரிவு 2 நாளாகமம் 10வது அத்தியாயத்திலிருந்து 36வது அத்தியாயம் வரைக்கும். அதில் விசேஷமாக 36வது அத்தியாயத்தில் 21வது வசனம் வரைக்கும் 2 வசனங்களை விட்டுட்டு அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய வசனங்கள் வரைக்கும் யூத ராஜாக்களுடைய ஆட்சியும் அவர்கள் காலத்துல இந்த வழிபாடு முறைகள் சீர்குலைந்த போது அதனுடைய மறுமலர்ச்சிக்கும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் முயற்சி செய்த ராஜாக்கள் யார்? 5 ராஜாக்கள் தான். அந்த 5 ராஜாக்களுக்கு கொஞ்சம் அதிக பக்கமாக விளக்கல் இருக்காரு. ஆசா, யோசபாத், யோவாஸ், எசேக்கியா, யோசியா. இந்த 5 ராஜாக்கள் காலத்துல என்ன மறுமலர்ச்சி ரிவைவல் கொண்டுட்டு வந்தாங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்கிறார். இதற்கப்புறம் அவங்க கடைசி ராஜாக்களுடைய துன்மார்க்கத்தினால பாபிலோனுக்குள்ள சிறையிருப்புக்குள்ள போக நேரிட்டது வரைக்கும் 2 நாளாகமம் 10வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 36வது அத்தியாயம் 21 வசனம் வரைக்கும் எழுதுறாரு. அப்புறம் கடைசியாக 36வது அத்தியாயத்தில் 22, 23 2 வசனங்கள்ல அந்த பெர்சிய ராஜாவாகிய கோரஸ் தேவாலயத்தை கட்டும்படியாக ஜனங்களை கிளப்பி அனுப்பினதை அதை எழுதி இந்த பகுதியை முடிக்கிறார். அதாவது எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டாரு, நாங்கள் கிளம்பி வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி 22, 23 வசனங்கள் 2 நாளாகமத்திலும் 36வது அத்தியாயத்தில் எரேமியன் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்களில் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி விளம்பரம் பண்ணினான். இதோட அதை முடிக்கிறார். சிறையிருப்புகள் போனவங்க தான். எகிப்திலிருந்து சிறையிருப்புலேருந்து மீட்டுக் கொள்வதற்கு தேவன் எகிப்து ராஜாவோடு போராடி 10 வாதைகளை அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒரு ராஜாவுடைய மனதை மாற்றினார். உடனே சொன்னான், யார் யார் இருக்கீங்களோ எல்லாம் நீங்கள் போய் கட்டுங்க. இவங்க யாரும் போராடிகராட்டிலையும் ஜெயிச்சுட்டு எல்லாம் வரல. தேவன் அற்புதமாக ஒரு காரியத்தை செய்து வெளியேற்றினார். அதோட இதை முடிக்கிறார். இந்த 4 அத்தியாயங்களே 4 பிரிவில் 2 நாளாகம கடைசி வரைக்கும் அவர் முடிக்கிறார். விசேஷமாக இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் தான். இதுலயும் நம்ம விசேஷமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? தேவனுடைய சுபாவம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல மிக முக்கியமாக நம்ம யார் என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க என்ற அந்த நபனுடைய குணாதிசயங்கள் கற்றுக்கொள்ளுகிற போது அவனோடு தேவன் இடைப்பட்ட விதத்திலிருந்து தேவனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நமக்கு முக்கியமானது இது. அதாவது தப்பு செய்கிற போது நமது தவறுதலுக்காக தேவன் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஒத்துக்கொள்ள மறந்து போன ஒரு காரியங்கள். ஐ எம் சோ சாரின்னு எல்லாம் போயிடணுங்கிறாங்க. ஆனால் தப்பு செய்கிற போது அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே மனிதன் தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று மனம் திரும்பி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த மனிதனில் மகிழ்ச்சி அடைந்து அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தப்பு செய்கிற போது அடிக்கிறார் நம்மளை மனம் திரும்பி கொண்டு வருவதற்கு தான். மனம் திரும்பி கொண்டு வந்த உடனே அவனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பழைய கதையெல்லாம் கேட்கறது இல்லை. அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எந்த சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டவர். நம்ம இன்றைய சூழ்நிலைகளும் ராஜாங்கம் யார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலை என்று பார்க்குறோம். ஆனால் அந்த எல்லா சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டவர் தேவன். இந்த பாபிலோனிலிருந்து அவங்களுக்கு விடுதலை அப்படித்தான் கிடைச்சது. இவங்க யாரும் அதற்குன்னு முயற்சி எல்லாம் பண்ணலை, ஃபைட்டிங் எல்லாம் பண்ணலை. ஒரு ராஜா இருதயத்தில் அவர் பேசினாரு. அவன் சொல்லிட்டான், நீங்க எல்லாம் எந்திரிச்சு போய் உங்க தேவாலயத்தை கட்டுங்கப்பா. ஏனென்றால்
அந்த தேவன் எனக்கு தேவாலயத்தை கட்டும்படியா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அதனால நீங்க போய் அதை கட்டுங்க என்று சொல்லி ஆர்டர் கொடுத்து அவங்களை கிளப்பி விடுறார். எந்த சூழ்நிலைக்கும் தேவன் அப்பாற்பட்டவர் தான். அது ஒன்று. அடுத்த ஒரு காரியம், தேவன் வாக்குத்தத்தம் செய்தால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு காரியம்தான். இந்த சிறையிருப்பில் போற காரியத்துக்குள்ள அவர்களுக்குள்ள இருந்த ஒரு தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தையை சொன்னார். எரேமியா 29வது அத்தியாயத்துல 10 to 14 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம். எரேமியா 29வது அத்தியாயம் 10 to 14 வரைக்கும். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 70 வருஷம் சிறையிருப்புல போவீங்கன்னு சொன்னாரு. இப்ப 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை சந்திச்சு கொண்டுட்டு வருவேங்கிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்துடன் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை துரப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களுக்கு விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷத்துக்கு முன்னாடி எரேமியா மூலம் சொன்னதுதான். அந்த வாக்கு கொடுத்தபடி கரெக்டா 70 வருஷம் நானும் கொண்டுட்டு வந்தார். தானியேல் புஸ்தகத்துல கூட நம்ம பார்க்கலாம். தானியேலுக்கு அந்த 70 வருஷம் நிறைவேறி விட்டது என்று தெரிந்த போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப அவன் தேவதூதன் வந்து சொன்ன வார்த்தை, நீ விண்ணப்பம் பண்ணு தொடங்கின போதே உத்தரவு கிளம்பி விட்டது அப்படின்னு தான் வந்து அவருக்கு சொன்னார். ஸோ தேவன் வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர். அது மாத்திரமல்ல, தேவாலயம் கட்டுவதற்கு தாவீதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை தேவன். நீ நிறைய யுத்தம் பண்ணி நிறைய பேரை கொண்டிருக்கிற, அதனால உங்க கையால கட்ட வேண்டான்ட்டாரு. ஆனா உன் குமாரனாகி சாலமோன் காலத்துல அமைதியா இருக்கும், அவன் கட்டுவான்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த தேவாலயத்தை எங்க கட்ட வேணுங்கிற இடத்தை தாவீதிடத்தான் சொன்னார். இந்த இடத்துல தான் கட்டணும்னாரு. அதை எப்படி கட்டணுங்கிற பிளான் வரைபடம் எல்லாம் அவங்க கையில தான் கொடுத்தாரு. அதுக்கு உள்ள பொருள்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிற பிளானையும் அவங்க கையில தான் கொடுத்தாரு. அந்த கட்டிட தேவைக்கான பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம், மரம் இவைகளையெல்லாம் அவன் போன இடங்களில் அவன் கையின் அவனுக்கு ஜெயமாக கொடுத்தார். அவன் அதையெல்லாம் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செஞ்சான். அவர் சேர்த்து வைத்தாரு, பிளானை கொடுத்தாரு. இதை எடுத்து அந்த பிளான் படி சாலமோன் தேவாலயம் கட்டினார். சாலமோன் ஜஸ்ட் லைக் சூப்பர்வைசர். இந்த பிளானை ஆளுங்களை வச்சு கட்டினார். அப்பா கொடுத்த காசை வச்சு கட்டினார். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நாமளும் நம்மை பற்றிய தேவ சித்தத்தை அறிந்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை அறிந்து தாழ்த்தி அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அதை செய்ய தேவையான ஞானம், பலன், வழிநடத்துதல், பொருள்கள் எல்லாம் தருவதற்கு அன்றும் இன்றும் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னன்னா, அநேக காரியங்களை என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், ஸோ தேவ நாம மகிமைக்காக நான் இதெல்லாம் செய்வேன் என்று நம்மளா இறங்கி போயிடுறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு அதில் இறங்குவது தேவனோடு இறந்து நடைபெற வேண்டியதாக இருக்கலாம். தாவீதுக்கு கட்டாதன்ட்டாரு, சாலமோனும் கட்டுன்ட்டாரு. ஆனா கட்ட வேண்டிய காரியங்களை அவன் லெவலோட அவர் நின்றுட்டாரு. சாலமோன் அடுத்த லெவலுக்கு இவர் கொடுத்தாரு, அவர் எடுத்துட்டு செய்தார். அப்படியாக ஒரு காரியத்தை நம்ம மூலமாக எல்லாத்தையும் செய்து அடுத்தவன் மூலமாக எழுப்பி, அதாவது ஒரு விளக்கமா சொல்லணும்னா, நிலத்தை சீர்திருத்தி சரி பண்ணக்கூடிய பொறுப்பையும் அதில் விதைத்து நீர் பாய்ச்சுகிற பொறுப்பையும் ஒருத்தனுக்கு கொடுக்கலாம். ஆனா அறுவடை பண்ணுவதற்கு இன்னொருத்தனை அனுப்பலாம். புதிய ஏற்பாடாதான் சொல்லுது, விதைப்பவனும் அறுப்பவனும் ஒருமிக்கு சந்தோஷப்படக்கூடிய காலம் என்று. ஸோ நம்ம அந்த ஒருவருடைய ஊழியத்தின் வெற்றியிலே ஒருவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சின்னு ஒருவரால் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, இணைந்து செய்ய வேண்டிய காரியங்கள். இதுல நமக்கு குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு நம்மை உயர்த்தாமல் அனைவரோடு சேர்ந்து செல்கிற போது
தேவன் எளிதாக நம்மளை வழிநடத்த முடியும். இது ஒன்று. எல்லா ராஜ்யங்களிலும் இருக்கிறபடி எங்களை நடத்தி செல்ல ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கேட்டாங்க. 1 சாமுவேல் 8வது அத்தியாயத்தில் நம்ம அதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 8வது அத்தியாயத்தில் ஜனங்கள் சொல்றாங்க. 5வது அத்தியாய வசனத்தில் படிக்கலாம். ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எல்லா தேசங்களையும் ஒரு ராஜா இருக்கிறது போல, அவங்களுக்காக யுத்தம் நடத்தி அவங்கள கொண்டுட்டு போய் அவங்கள விசாரிக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. அது சாமுவேலுக்கும் வருத்தமா இருந்தது, தேவனுக்கும் வருத்தமா இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்த போது ஒரு ராஜாவையும் கொடுத்துட்டதுக்கு பின்னாடி ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார். அதை நம்ம கவனிக்கணும், நன்றாக கவனிக்க வேண்டும். 1 சாமுவேலிலே 12வது அத்தியாயத்தில் 14-15 வசனங்களிலே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். அப்புறம் 21வது வசனத்துல, விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதவைகளுமா இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. அதாவது நீங்க கேட்டீங்க ராஜா, அந்த ராஜாவை கொடுத்துட்டேன், ஆனாலும் முக்கியமா ஏன் வார்த்தைக்கு கீழ்பட்டினீங்க, இதை விட்டுட்டு அவன் சொல்றதை கேட்டு அவன் இஷ்டப்பட்டு நீங்க போனீங்கன்னா அது உங்களை ரட்சிக்கவும் மாட்டாது, உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது, அது வீணானவைகளே என்று ஒரு எச்சரிப்பையும் அங்க கொடுக்குறாரு. அதே போலயே சாலமோன் தேவாலயத்தை கட்டிவிட்டு அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்ய ஜெபம் பண்ணுகிற போது தேவன் அங்கேயும் ஒரு காரியத்தை அவனுக்கு செய்கிறார். 2 நாளாகமம் புஸ்தகத்துல நம்ம இதை பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 7வது அத்தியாயத்துல அவருடைய தேவாலயத்தை கட்டுகிறார். கட்டி முடித்து விட்டு தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துல ஒரு பாயிண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறாரு, என்னென்ன பாயிண்ட்டுக்காக என்று 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு 7 பாயிண்ட் கொடுக்குறாரு. வானாதி வானம் உமக்கு பத்தாது, அதனால நான் உமக்கு ஒரு ஆலயம் கட்டணுங்கிறதெல்லாம் முடியாது, ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் எப்பொழுதும் இரவும் புகழும் இந்த பகுதி நோக்கி திறந்ததாக இருக்கட்டும். ஏன்னா இங்கே பண்ண போகிற ஜபத்தை நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னு ஒரு 7 பாயிண்ட் கொடுக்குறாரு. அதையெல்லாம் தேவன் ஒத்துக்கொண்டாரு. ஒத்துக்கொண்டு தான் அவன் அந்த பலி செலுத்தினோன்னா ஆகாயத்திலேருந்து வக்கினி இறங்குறது. 1 நாளாகமம் 7வது அத்தியாயத்தில் 1வது 2வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. மகிமையான ஒரு காரியம்தான். தாவீது கூட அதை பார்க்கல. தேவனுடைய மகிமை இறங்கினதையோ அதையோ அந்த சான்ஸ் அவருக்கு கிடைக்கல. அவர் மரித்ததுக்கு அப்புறம் இது முடிந்தது, சாலமோன் நடந்தது. ஆனா இதெல்லாம் முடிச்ச உடனடியாக அன்னைக்கு ராத்திரியே தேவன் சாலமோனுக்கு ஒரு எச்சரிப்பையை கொடுக்கிறார். அன்றைக்கு ராத்திரியிலே அவன் சொப்பனத்துல தரிசனமாக கொடுக்கிறாரு. விசேஷமாக அதை நம்ம கொஞ்சம் படிக்கிறது நல்லதுதான். 12வது வசனத்திலிருந்து 2 நாளாகமம் 7வது அத்தியாயத்துல 12லிருந்து 22 வரைக்கும். அதாவது சொல்றாரு, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தனவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளாகவும் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும்
என் இருதயமும் என்னாலும் இங்கேயே இருக்கும். அதோட மட்டும் விடல, அடுத்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை ஆளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாவோடு தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளையின் கற்பனையில் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்தவர்களை பணிந்து கொள்வீர்களானால் நான் அவர்கள் கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தில் நின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்கும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அவர் சாலமோன் என்ன செய்வாருங்கிறது ஓரளவு முன்னே தெரிஞ்சு, ஏன்னா அந்த தப்புகள்லாம் அவங்ககிட்ட நிற்கிது, இது எங்கே கொண்டு முடியும் தெரியும். அதனால அவனை எச்சரிக்கிறார், நீ வேற தேவனை வழிவிட போயிடாத, வேற என்னை விட்டு வழி விளைகிறாத, உங்க அப்பாவை போல கரெக்டா நில்லு அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனால் தாவீது தப்பு பண்ண தெரியும். ஆனால் இதில் சொல்லிடுறாரு, நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா என் கண்ணும் இருதயமும் இங்கே தான் இருக்கு, என் செவி இங்கே இருக்குது, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், இதை இடிச்சுன்னு வரைக்கும் வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம இப்ப அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த விசேஷமான இடத்திலே சென்று ஜெபம் பண்ணுவது, விசேஷமான இடங்களிலே சென்று தேவனை வழிபடுவது என்பதோ, விசேஷித்த தேவ வரம்பற்ற ஊழியர்கள் என்று யாரையாவது கிறிஸ்துவைக்கு உரிய முதலிடத்தில் அவர்களை வைத்து நாம் உயர்த்தும் போது தேவன் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அன்று விக்கிரக ஆராதனை, இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு ஃபேவரேட் ஊழியக்காரங்க தான் அவங்களுடைய விக்கிரகமாக போயிடுறாங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் கிடையாது, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்கள் ஐயா சொல்லிட்டார், அவ்வளோதான் அப்படின்ட்டு. அநேகருக்குரிய ஆலயங்கள் கூட இன்னார் மூலமாக கொண்டு வந்த ஆலயம், இந்த இடத்துல கட்டப்பட்ட ஆலயம், இந்த மாதிரி பரிசுத்த ஆலயம், இந்த விசேஷம், இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடையாது. இதெல்லாம் நமக்கு கிடையாது. 10 கட்டளைகள் கொடுக்கிற போதே அவர் சொல்லுகிறாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம், நீ வேற யாரையாவது நமஸ்கரிக்கவும் வணங்கவும் வேண்டாம், என் இடத்த நீ யாருக்கும் கொடுக்காத, கொடுத்தேன்னா நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். மத்தேயு 10வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது பிள்ளைங்களுக்கு. அடுத்த அப்பாக்களுக்கு, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு தான் வரணும். அதுக்கப்புறம் தான் தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளைங்களோ இருக்க முடியும். அதை நமக்கு மாற்றுகிற போது கொஞ்சம் ஒரு இடைஞ்சலும் இடையூறும் தான் வரும். விசேஷமாக நமக்கு புதிய ஏற்பாட்டு கட்டளையும் அப்படித்தான் கற்றுக் கொடுக்குது. எபேசியர் 6வது அத்தியாயத்தில் 1வது வசனமும் 4வது வசனமும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 6வது அத்தியாயம் 1வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கர்த்தருக்கு ஏற்காத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்பா அம்மா சொன்னாலும் கூட செய்யாத, அதைத்தான் சொல்லுது. 4வது வசனம், பிதாக்களே, இது பெற்றோருக்கு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த பிள்ளைக்கு டியூஷன் வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம், ஆனால் பிள்ளைக்கு ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து டெய்லி பைபிள் படிக்கிற மாதிரியோ அதில் வசனத்தில் வாழ்ந்த போதோ தேவனுடைய உறவுக்குள் வருவதற்கோ பெற்றோர்கள் ஜாஸ்தி ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. அதனால அந்த பிள்ளைங்க தான் பின்னாட்களில் அவங்களுக்கு பிரச்சனையாக வருவாங்க. பிள்ளைங்கள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோர்கள் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளருங்கள். இது இருக்கிற போது தான் அந்த சந்ததி எழுந்து தேவனுக்குள் என்று தேவனுக்கென்று நிலைத்து வந்து நிற்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்கறதுல நம்ம இளைய தலைமுறைகள் அதிகமாக தேவனுக்கென்று இடம் கொடுப்பது அல்ல. காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லை. நம்ம கொஞ்சம் லீக் அடிச்சோம்னா அவங்க போயிடுவாங்க. தாவீது 7-8 ஒய்ஃப் தான் வச்சிருந்தாரு. சாலமோன் அவரே வச்சிருந்தாலும் இவர் என்ன, அதனால அதை ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு போயிடும். இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. இதை கொஞ்சம் வாசித்து பார்த்தால் கொஞ்சம் அநேக காரியங்கள்
நமக்கு தெரியும் ஒரு ஆசாரிய கண்ணோட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மட்டும்தான் அந்த 1 நாளாகும் 2 நாளாகும் மெதுவாக சொல்லும். அதனால இது கொஞ்சம் படிப்பது கொஞ்சம் நல்லது. போர் அடிக்குதுன்னு விட்டுறாம இதை படிப்பது மிகவும் கொஞ்சம் நல்ல ஒரு காரியங்கள் தான். என்றால் தேவன் எதையுமே தேவையில்லாத எதையுமே நமக்கு இதுக்குள்ள வைக்கல, தேவையான ஒன்றைத்தான் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால இதை கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுக்கு நேரம் செலவு பண்ணலாம். இதோடு இந்த வாரத்திற்குரிய இந்த பாடத்திற்குரிய வேத பாடம் இதோடு முடிவடைகிறது. அடுத்த வாரத்தில் எஸ்ரா புஸ்தகத்தையும் ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தையும் ரெண்டையுமே சேர்த்து நாம படிக்கலாம். எஸ்ராவினுடைய காலத்தில் இருந்தவர் தான் ஆகாய், சகரியா பின்னாடி படிக்கலாம். எஸ்ரா ஆகாய் நம்ம 2 பேரையும் நம்ம அடுத்த வாரத்தில் வேத பாடத்தில் நம்ம படிக்கலாம். இதோடு இந்த வாரத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிவடைந்தது.